எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கே தரப்புல இருந்து மட்டும் கூட்டணிக்கு யாரையும் அழைக்கல. ஓகேங்களா? அழைச்சதாவா பேச்சு எடுபட்டுச்சு செய்திகள்லாம். ஆனா உண்மையா சொல்லப்போனா, அப்படி யாரையுமே அழைக்க கிடையாது. ஓகேங்களா? விஜய் அவர்கள் வந்து முக்கியமா டிஎம்கே சார்ந்த கூட்டணி கட்சிகள தான் அழைச்சாரு. அவங்கள தான் அனுமதிச்சு இப்ப அமைச்சர் பதவியும் குடுத்துருக்காரு. ஓகேங்களா? இது வந்து அப்பட்டமான உண்மை. இதுதான் நடந்தது. 1000 சொல்லலாம். நியூஸ் சேனல் வந்தது. ஏடிஎம்கேல அழைச்சாங்க, யாரும் போல. அதெல்லாம் பொய். ஓகேங்களா? அது போய் ஓப்பனா வந்து எடப்பாடி பழனிசாமியும், அதை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் போய் என்னையெல்லாம் வந்து கூப்பிடலப்பா அவங்க. அப்படின்லாம் ஓப்பனாலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய வளர்ந்த கட்சி. அவங்களுக்கு ஒரு தன்மானம் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து முழுவதுமாக சித்தரிக்கப்பட்ட ஒண்ணு. அவரு ஏடிஎம்கே வந்து விஜய் அவர்கள் வந்து கூப்பிடாததான் உண்மை. டிஎம்கேவை மட்டும் கூட்டணி கட்சிகள் அமைச்சிருக்காங்க. இதற்கு என்ன காரணம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இதற்கு என்ன காரணம்? என்டிஏ கூட்டணியில் இருந்து யாரையுமே கூப்பிடாததற்கு என்ன காரணம்? அதே சமயம் டிஎம்கே காரங்கள கூப்பிட்டதுக்கு என்ன காரணம்? அதாவது ஸ்டாலின் வந்து நினைச்சிருந்தா வந்து கூட்டணி அனுப்பி ஜெயிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? தடுத்து நிறுத்தியிருக்கலாம். விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவறதையே தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஏன் அப்படி பண்ணல? அதாவது ஒரு 1000 சொல்லலாம். அதாவது நான் வந்து அப்படி பண்ணா வந்து தேவையில்லாத எலெக்ஷனு, செலவு அதிகம் ஆகும். மக்கள் வந்து அதிகப்படியா தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால அவர ஜெயிக்க வைக்கிறேன். அதுக்காக தான் நான் கூட்டணிக்கு அனுப்புறேன். அப்படின்றது சும்மா. திருமாவளவன் கூட சொன்னாரு. அது வந்து இவரு விஜய் ஆட்சி அமைக்கலைன்னா குடியரசுத் தலைவருக்கு ஆட்சிக்கு போயிரும். மத்திய அரசு கண்ட்ரோல் எடுத்துக்கும். அப்படிங்கிறதெல்லாம் சும்மா. ஓகேங்களா? ஏடிஎம்கே தரப்புலருந்து யாரையுமே அழைக்கல. டிஎம்கே தரப்புல மட்டும் தான் அழைச்சிருக்கிறாங்க. இதற்கு வந்து பதில் தெரிஞ்சா நீங்களே எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல.